குளிர்ச்சி தரும் வெள்ளரி. கோடைகால கோளாறுகள் பலவற்றை தீர்க்க வல்லது இந்த வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் சாறு குடித்து வந்தால் வாயு தொல்லை, குடற்புண், வயிற்றெரிச்சல் ஆகியவை குணமாகும். இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி கொழுப்பை குறைக்கும் சக்தி வெள்ளரிக்கு அதிகம் உண்டு. சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படும் எரிச்சலுக்கு வெள்ளரி விதையை அரைத்து தயிருடன் கலந்து சாப்பிட்டால் நிவாரணம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆரோக்கியத்துடன் அழகும் தரவல்லது வெள்ளரி. வெள்ளரியை துண்டுகளாக்கி முகத்தில் தேய்த்து வந்தால் கரும்புள்ளிகள், கருவளையங்கள் ஆகியவை மறைந்து சருமம் பளபளக்கும் என்பது அழகுக்கலை நிபுணர்களின் கருத்தாக இருக்கிறது. கண்களை மூடி அவற்றின் மேல் வெள்ளரி துண்டுகளை வைத்திருந்தால் கண்கள் குளிர்ச்சியடையும். வெள்ளரிக்காயை பொடியாக நறுக்கி தயிரில் போட்டு அதனுடன் வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆகியவற்றை சேர்த்து உப்பு, எலுமிச்சை சாறும் சேர்த்து ஒரு கப் சாப்பிட்டால் தாகம், சோர்வு, களைப்பு நீங்கி உடல் புத்துணர்வு பெறும். வெள்ளரியை சாலடாகவோ பச்சடி செய்தோ சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு நார்ச்சத்து கிடைப்பதுடன் எடையும் குறையும். வறண்ட உதடுகளில் வெள்ளரி சாற்றை தடவி 20 நிமிடங்களுக்கு பின்பு கழுவுங்கள். ஒரு நாளுக்கு 2 அல்லது 3 முறை இப்படி செய்து வந்தால் உதடுகள் பளபளக்கும். 2 பிஞ்சு வெள்ளரியுடன் பனங்கற்கண்டு, ஒரு கப் தயிர் சேர்த்து மிக்சியில் அடித்து ஐஸ் துண்டுகளை போட்டு குடித்தால் வெயிலில் சென்று வந்த களைப்பும் அதனால் ஏற்படும் உடல் உபாதைகளும் நீங்கும். வெள்ளரியை வேக வைப்பதால் அதிலுள்ள சத்துக்கள் அழிந்துவிடும். அதனால் கூடியவரை பச்சையாக சாலட், பச்சடி, ஜூஸ் போன்றவற்றை செய்து சாப்பிடுவதே நல்லதாகும்.